18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். தமிழ்நாட்டுக்காரர்கள் எல்லாம் திருடன் என்று சொன்னார். காவிரியில் குளித்த புனிதவான்கள் வெளியே வராங்க. வழக்கெல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது. வெறும் கடிதம் மட்டும் போட்டுக் கொண்டிருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. கேட்கணும். போலீஸுக்கு மந்திரி யாரு? சீஃப் மினிஸ்டர். தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். அவன் 4 கேள்வி கேட்பேன், 4 கேள்வி கேட்பேன், ஓடிடுவான். பப்ளிக்கை டீல் பண்றதுல இந்த மாதிரி வேற மொழிக்காரன் இருக்கக்கூடாது. சீனுப்பு நம்ம அக்கா தமிழிசை அக்கா தான் பேசியிருக்கிறாங்க. ஏங்க, கும்மிடி பூண்டி அப்படி தாண்டினா இவரை யாருக்குமே தெரியாது. ஏன்னா இவருக்கு கிந்தி தெரியாது, அதனால யாருக்குமே தெரியாது அப்படின்னு அக்கா லேசா கொளுத்தி போட்டிருக்காங்க. எதிர்ப்பு அரசியலும் எதிர்மறை அரசியலும் அதிகமாகி கொண்டே போகிறது. அது மாநில அரசியல் இருந்தாலும் சரி. இல்லப்பா, அந்த அண்ணன் துரைமுருகன் காவிரி நீரை வாங்க போனார், போயிட்டு சொல்றாரு, அவரும் இந்தியில பேசுறாரு, அமைச்சரும் இந்தியில பேசுறாரு, இணையமைச்சரும் இந்தியில பேசுறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இதுக்காக தான் நாங்க சொன்னோம், என் தாய் தமிழை எதுவும் அழித்து விட முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதில் தாய் தமிழ் பெருமை அடையுமே தவிர சிறுமை அடையாது என்பதைத்தான் நாங்க சொல்லிக்கொண்டே கும்மிடி பூண்டியை தாண்டுனா அண்ணன் துரைமுருகனை அடையாளம் தெரியாது, அவர் அமைச்சரையும் அடையாளம் தெரியாது. அண்ணன் துரைமுருகனை அடையாளம் தெரியாது, அவர் அமைச்சரையும் அடையாளம் தெரியாது. அதனால நம்ம சொல்றோம், மறந்துபட்ட NEP-யா ஒத்துக்கொள்ளுங்க, நீட்டாக ஒத்துக்கொள்ளுங்க, நல்லதை இந்த நாட்டிற்கு சொல்லும்போது அதை ஒற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நல்ல புத்தகத்தை வெளியிட்ட தம்பி அமர்பிரசாத் ரெட்டிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். 2026 தாமரை மலர்ந்தே தீரும். நன்றி. கோயில்பேட்டில் என்னன்னு லெட்டர் எழுதிட்டு போயிருக்காரு. லெட்டர் எழுதுனா நம்ம என்ன செய்வோம், நலமாரியோன்னு உள்ளே எழுதுவோம், வெளியில் அட்ரஸ் எழுதுவோம். அங்கே உள்ளே வேலை இருந்த நம்ம அதிகாரி ஒருத்தர், ஐயா எனக்கு தமிழ் தெரியாது, நீ ஹிந்தியில் போய் எழுதி எடுத்துட்டு வா, ஓடிப்போ அப்படின்னு மிரட்டி அனுப்பிச்சிருக்காரு. சர்ச்சையாகி போச்சுலா. பப்ளிக்கை டீல் பண்றதுல இந்த மாதிரி வேற மொழிக்காரன் இருக்கக்கூடாது. இதை யார்கிட்ட சொல்லணும்னு சொல்லுங்கண்ணா. யார்கிட்ட நான் சொல்லணும்? நான் என்ன வேற யார்கிட்ட சொல்லணுமா? ஓஹோ, தபால் முகவரி இந்தியில இருந்தா தான் வாங்குவீங்களோ? யோ, உங்களுக்கு புரியலன்னா நாங்க நாளைக்கு வந்து கொடுக்கணுமோ அப்படின்னு வழக்கறிஞர் ஒருத்தர் கோவில்பட்டியில பொங்க இருக்கிற காற்று தான் எது? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில எட்டயபுரம் போற வழியில இருக்கிற அஞ்சல் நிலையத்துக்கு பதிவு தபால் அனுப்புறதுக்காக வழக்கறிஞர் பாரத்ங்கிறவரு போயிருக்கிறார். ஆனா அங்க இருந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த அலுவலருக்கு தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே தெரியாததால முகவரியை இந்தியில எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு போல. அவருக்கு பக்கத்துல நின்ன மற்றொருத்தர், சார் முடியலன்னா நாளைக்கு வாங்க சார் அப்படின்னு சொன்னதும் வழக்கறிஞர் டென்ஷன் ஆயிட்டாப்ல. எல்லாமே தமிழ் மொழியில தான் நாங்கள் எப்பவுமே அனுப்புவோம். சரி, இங்கிலீஷில் எழுதலாம், இங்கிலீஷும் தெரியாதுங்க, ஹிந்தி மட்டும் தான் தெரியுங்க. ஹிந்தியை மட்டும் நாங்கள் ஹிந்தியில் எப்படி எழுதி கொடுத்து இங்கே வந்து நாங்கள் வந்து தபால் அனுப்ப முடியும்? இப்படி ஒரு பெரிய பிரச்சனை நம்ம கோவில்பட்டி போஸ்ட் ஆஃபீஸில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போது தபால் அனுப்புறதுக்கு முறையான ஆட்களை வந்து போடணும். உடனே தலைமை தபால் அலுவலர்கிட்ட புகார் அளிச்சதுக்கு பிறகு பதிவு அஞ்சல் பெறப்பட்டிருக்கு. ஆள் பற்றாக்குறை காரணமா ஒரே ஒரு நாள் மாற்று மொழியை சேர்ந்தவரை பணி செய்ய அனுமதிச்சிட்டோம், இனிமே இப்படி நடக்காது அப்படின்னு அதிகாரிங்க சொல்லி இருக்கிறாங்க. இருந்தாலும் தமிழ் ஆங்கிலம் தெரியல, இந்தி மட்டும்தான் தெரியுங்கிற விவகாரம் இருக்குல்ல, அது அங்க பயங்கர சீனாயிடுச்சு. கரூர் பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவ மாணவியெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அது என்ன வீடியோனா, கரண்ட் திடீர்னு நம்ம மேலே பாஞ்சிருச்சு, இல்லை நாம் எங்கிட்டாவது போய் தொட்டுட்டோம் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு நல்ல ஒரு வீடியோவை திங்க் பண்ணி போட்டிருக்காவ.
மக்களே இப்படி விழிப்புணர்வு அப்புறம் இராணுவத்தில் சேர்றதுன்னு எக்கச்சக்கமாக இருந்தாலும் இந்த கடவுள் தேசம்னு கேரளாவை சொல்லுதாங்கண்டா அங்கே திடீர்னு நிலச்சரிவு ஏற்பட்டு போச்சு. மழை பெஞ்சதுனால ஏகப்பட்ட பேர் இறந்து போனாங்க. 100 பேருக்கு மேலே ஆகிப்போச்சு. பார்த்துக்கிட்டு இருந்த தேசிய பேரிடர் மீட்பு படையெல்லாம் இருக்கலாம், சடன்னு ஹெலிகாப்டர் இதெல்லாம் கொண்டு வந்து பயங்கரமாக வேலை செஞ்சு எப்படியாவது யாரையாவது உயிரோட காப்பாற்றிட மாட்டோமான்னு இறங்கி தீவிரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக அதில் சிக்கியிருக்கவங்களெல்லாம் மீட்டுக்கிட்டே இருக்காங்க. இயற்கை ஒன்றும் பண்ண முடியாதான், ஆனாலும் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம தேசிய பேரிடர் மீட்பு படை அதுக்குள்ளே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே உசுறு கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயா. முதல்ல யார் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம திமுகவில் அமைப்பு செயலாளர் இருக்கார் இல்லையா, அந்த ஐயா தான் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா மோடி வந்திருக்காருலா, மோடி வந்தார், அங்கங்கே தமிழர்களை பற்றி அப்படி போய் இப்படி போய் பேசினார், கடைசியில் ஜெயிக்க முடியல. அவங்க ஜெயிச்ச இடம் கூட நமக்கு டவுட்டாக தான் இருக்குது. என்னமோ தில்லாலங்கடி வேலை பார்த்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பட்டாசம் கொளுத்தி போட்டிருக்காரு. என்னென்ன பேச்செல்லாம் பேசினார் மோடி. இதே தமிழ்நாட்டுக்கு வந்தார், இந்த பகுதியில் தான் ரோட் ஷோ நடத்தினார். அந்த ரோட் ஷோவை நடத்துகிற போது என்னென்ன பேசினார். ஒரு முறைக்கு 8 முறை வந்தார். 8 முறை அல்ல 800 முறை வந்தாலும், 8 முறை அல்ல 800 முறை வந்தாலும் உனக்கு தமிழ்நாட்டிலே இடமில்லை என்பதை நிரூபித்து காட்டியவர்கள் தான் இந்த மேடையில் இருக்கிற கட்சியை சார்ந்தவர்கள். இங்கே மட்டுமல்ல, அயோத்தியிலே ராமர் கோயிலை கட்டினார், அதை வைத்து ஊரை ஏமாற்றினார். ஆனால் அதே அயோத்தியில் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒருவரை பொது தெருவில் நிற்க வைத்து வெற்றி பெற செய்தது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி என்கிற பெருமை இந்த அணிக்கு உண்டு. கொஞ்ச நெஞ்சமா போய் சொன்னார். தமிழ்நாட்டுக்காரர்களெல்லாம் திருடன் என்று சொன்னார். ஒரிசாவிலே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் அதிகாரியை பார்த்து அவர் அங்கே இருக்கின்ற பட்நாயக்கு உதவியாக இருக்கிறார் என்கிற காரணத்தினால் அமித்ஷா பச்சையாக கேட்டார், உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் ஆம்பளைங்களே கிடையாதா, ஒரிசாவில் இருக்க நீங்கள் யாருமே ஆண் பெண் பிள்ளைகளே இல்லையா என்று ஜாதி வரியை, மத வரியை, மாநில வரியை ஒருவருக்கு ஒரு மோதிக்கொள்கிற என உணர்வை அமித்ஷா ஏற்படுத்தி பேசினார். இப்படி இவர் கேட்க அந்த பக்கத்தில் இருந்து ஒரு சவுண்டு வருது. என்ன அப்படின்னா அட்மினை முதன்மையாக வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுற நம்ம ராசா மாதிரியான ஒரு ஆட்கள் தான். அவர் தான் பிஜேபியில் இருக்கிறவர் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் கொள்ளலாம் அதிகமாகி போச்சுடா, போலீஸ் யார்கிட்ட இருக்குது, நம்ம முதலமைச்சர்கிட்ட இருக்குது, ஒன்றும் வேலை செய்ய மாட்டீங்கல்ல, உங்களால் முடியலன்னா சொல்லிட்டு கிளம்பியிருக்க வேண்டியதானே, நாங்கள் பார்த்துக்கிறோம்ல அப்படிங்கிற ரீதியாக நைஸாக உள்ள பூந்துருக்காரு. எந்த மோட்டிவாக இருந்தாலும் படுகொலைகள் கொள்ளைகள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் போலீஸ் இருக்குது, அதுக்கு தான் ஒரு அரசாங்கம். போலீஸுக்கு மந்திரி யார்? சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் பலரும் என்ன சொல்கிறாங்க, அவர் அவருக்கு கீழே எந்த கண்ட்ரோலும் இல்லைன்னு, அரசாங்கத்தின் மீது அவருக்கு கண்ட்ரோல் இல்லை, கட்சியின் மீது கண்ட்ரோல் இல்லை. ஆக அந்த மாதிரியாக இருக்கிறவர் இந்த பொறுப்பில் இருப்பார்னு சொன்னால் இது தொடரும். ஆகவே இந்த மாதிரி வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும்னா பெட்டர் ஃபார் ஸ்டாலின் டு ரிசைன், வேற ரெண்டாவது வழியே இல்லை. அப்படியே இந்த பக்கம் இவர் பேசின உடனே காங்கிரஸ் மாநில தலைவர் சடக்குன்னு உள்ள வந்து, ஏங்க நீங்கள் என்ன ஆட்சியில் என்னமோ பெருசாக இருக்க மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிய, உங்களுக்கு கூட்டணி இருக்கிறது தான் ஆட்சி, இந்த கூட்டணி எப்படி உருவாச்சுன்னு எங்களுக்கு தெரியுங்களா,
உங்களுக்கு தெரியலன்னா நான் எடுத்து சொல்லட்டுமா அப்படின்னு நீங்கள் இப்போ சந்திரபாபு நாயுடோட கூட்டணி இருக்கிய அவங்க கட்சியிலேருந்து 4 பேரை இழுத்தவதானியா நீங்கள் அப்படின்னு வேற மாதிரி லேசாக அணைச்சு கொண்டு போயிருக்காரு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு தேசம் கட்சி பாஜகவை எதிர்க்கிறது. பாஜகவை சந்திரபாபு நாயுடு எதிர்க்கிறார் என்பதற்காக வசதியான அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 4 பேர், ஒருவர் பெயர் சௌத்ரி, இன்னொரு பெயர் வெங்கடேஷ், இன்னொரு பெயர் சஜ்ஜன், இன்னொரு பேர் சௌத்ரி வெங்கடேஷ் சஜன். இவங்க என்ன பண்றாங்கன்னா சோதனை என்ற எப்படி முதல்ல ஐடி அனுப்புவாங்க, ஐடி அனுப்பி ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு பார்ப்பாங்க, அப்புறம் இடி அனுப்புவாங்க, சிபிஐ அனுப்புவாங்க. அவர்கிட்ட இந்த பத்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன, ரொக்கங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன, தங்கங்கள் பறிமுதல் செஞ்சாங்க, நீதிமன்றத்திலிருந்துமே கட்டினாங்க. இவர் குற்றவாளி, 90 நாள் சிறையில் இருக்கார். சிறையில் இருக்கும்போது ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன ஒப்பந்தம்னா, தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து இந்த 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாஜக கட்சியில் இணைந்தால் உங்க வழக்குகளை திரும்ப பெறுவோம், பதவியும் கொடுப்போன்றாங்க. உடனே காப்பாற்றிக் கொள்வது வேறு வழி இல்லை. அங்கிருந்து தூது விடுறாங்க. அமித்ஷாவுடைய தலைமையில் 4 நாடாளுமன்ற உறுப்பினரும் டெல்லியில் போய் இணைகிறாங்க. வானதி அக்கா சடக்குன்னு வந்து இந்தருங்க நிதியமைச்சருடைய சமுதாயத்தை பற்றி ரொம்ப தரக்குறா பேசிய நாங்களும் அப்படியே திருப்பி அடிச்சா தாங்குவீங்களா நீங்க அப்படின்னு சடக்குன்னு கோபிட்டாங்க. திரு தயாநிதி மாறன் அவர்கள் இது முதல் முறை அல்ல, கடந்த பல்வேறு முறை கூட மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது பிராமணர்கள் பேசுகின்ற பாஷையிலே குறிப்பிட்டு கேலி பேசுவது, அவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதன் காரணமாக அதை வேறு மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனமாக செய்து கொண்டு வருகிறார். சமூக நீதி பேசுகின்றவர்கள் ஒவ்வொரு சமுதாயத்தையும் மதிக்கின்ற பண்பை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். இம்மாதிரியான விமர்சனங்களை அவர்கள் தொடர்ச்சியாக செய்தால் அதே வகையில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் பதிலளிப்பார்கள். அப்படியே புதுச்சேரியில் ஒரு கலபலன்னு ஒரே சத்தம். என்னன்னு பார்த்தா மத்திய அரசு நிதி கொடுத்துருக்கு அப்படின்னு அங்கே உள்ள நிதியமைச்சர் சொல்லுதாரு. ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்லுதாரு, நிதியே தரலையா, நிதி தரல அப்படிங்காரு. சடக்குன்னு நம்ம காங்கிரஸில் இருக்கிற தலைவர் வந்து நிதி தரலைன்னு சொல்லுதீங்களா, அப்புறம் எதுக்கு கூட்டணியில் இருக்க வந்துடாட்டியானே அங்கே உட்காந்துக்கிட்டு ஏயா உசுராங்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு. நிர்மலா சீதாராமன் வந்து நிதி கொடுத்தேன்னு சொல்றாங்க, முதலமைச்சர் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப கூட்டணில இருந்து வெளியே வர சொல்லுங்க அவரை, முதலமைச்சரை. அப்ப கூட்டணில இருந்து வெளியே வர சொல்லுங்க அவரை, முதலமைச்சரை. போய் சொல்லுங்களேன். இப்ப நீங்க அதே புதுச்சேரிக்கு பொருந்த நான் ஏத்துக்கிறேன். ஆனா முதலமைச்சர் கூட்டணில இருந்து வெளியே வருவாரா? அங்க ஒட்டின்னு இருப்பாரு, இங்க வெட்டிடுவாரு. அடுத்து அப்படியே ஒருத்தக வந்து ரொம்ப கோபத்தில் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஏங்க இங்கே உட்காந்துக்கிட்டு வெறும் லெட்டராக எழுதிக்கிட்டு இருந்தா யார் உங்களுக்கு பதில் போடுவா? உங்கள் லெட்டருக்கு பதில் போடுறது அவளுக்கு வேலையா? எதா இருந்தாலும் நேராக போய் உட்காந்து எனக்கு தண்ணியை கொடு, வெண்ணியை கொடு அப்படின்னு பேசணும்ரா அப்படின்னு கோபப்பட்டு பேசியிருக்காங்க. மேகதாட்டானை கட்டவே கூடாது. மேகதாட்டானை எப்படி கட்ட முடியும்? கட்டக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நீர் மேலாண்மை நம்ம சரியா பண்ணலன்றது உண்மையான ஒரு விஷயம் தானே. நீர் மேலாண்மை பண்ணவே இல்லையே. எப்படி பண்ணியிருந்தா நமக்கு தண்ணி பிரச்சனையா வந்திருக்காது. அப்ப தண்ணி வருது. எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் வரக்கூடிய தண்ணியை நம்ம முதல்ல சேர்த்து வைக்கணும், வீணாக்க கூடாது. மாதாந்திரம் அந்த உரிமையை நம்ம கேட்கணும். உரிமையை நம்ம கேட்கலன்னா யார் கேட்பா? நம்ம அரசு தான் கேட்கணும். நம்ம தான் கேட்கணும். நம்ம உரிமை நம்ம மீட்டெடுக்க வேண்டும்னா நம்ம தான் கேட்கணும். அதுக்கு எது மாதிரியான நடவடிக்கை அரசு மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? வெறும் கடிதம் மட்டும் போட்டுக்கொண்டிருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. கேட்கணும். மக்களை இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்து என்ன தெரியுமா? மக்கள் கருத்தை தான் பார்க்க போகிறோம். அவர்கிட்ட போய் இந்த அரசியல்வாதிகள்லாம் கட்சி நிதினு மக்கள்கிட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம். பார்த்துக்கிடுங்க, நம்ம மக்கள் எல்லாத்துக்கும் பதில் வச்சிருப்பாங்க ஐயா. ஆனால் ஒவ்வொரு பதிலும் முத்து முத்தா இருக்கும்ல. தரக்கூடாதுன்றாங்க. அது தரவே கூடாது. எதுக்கு தரணும்? நம்ம கஷ்டப்படுறோம் சார். அரசியல்காரன் வந்து நிதி கேட்டா அது எதுக்கு நம்ம தரணும்? அவங்களுக்கு பணம், கட்சி பணம் இல்லையா? சொல்லுப்பாலாம். அது அறவே உதிக்கணும். யாரும் தரக்கூடாது. அது மாதிரி நம்ம நாள்பட்டு உதக்கலாம் சார். இது மாதிரி ஒப்பீனியன் தரவே கூடாது. என்னை வந்து யாராவது கேட்டா வச்சுக்கோ, அவன் 4 கேள்வி கேட்பேன், 4 கேள்வி கேட்பேன், ஓடிடுவான்.
ஊழல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதி இருந்தனால தான் நான் எல்லாருக்கும் லஞ்சம் அந்த மாதிரி கொடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதெல்லாம் குறைஞ்சிரும். ஆனால் நிதி இல்லாமல் இருக்கிறது நல்லது தான். எந்த ஒரு நிதியும் இல்லாமல் நிதி இல்லாமல் வந்து ஒரு இதுவும் நடத்தவும் முடியாது. சரி, இந்த இது இப்போ ஒரு இது பண்ணுறாங்கன்னா அதை ப்ராப்பராக பண்ணாங்கன்னா நாட்டுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. அரசியல் கட்சிங்க நிதி வாங்காமல் எல்லா விஷயமும் நல்லா செய்திருந்தா இந்த நாடு நல்லா இருந்திருக்கும், ஆனால் இது எல்லாமே இடையில லஞ்சம் வாங்குறதுனால இந்த இதுங்க எல்லா விஷயமும் அப்படியே கிடப்பில் நடக்குது. நிதி வாங்குறது வந்து எதுவுமே வெளிப்படையாக இல்லை, எல்லாமே அவங்க ரகசியமாக தான் வாங்குறாங்க. அவங்க அப்படி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஃபேவர் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லாமல் அவங்களே கட்சிக்கு அவங்க கட்சி மெம்பர்ஸே நிதி திரட்டி அவங்க பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஆதரப்பள்ளியில் மழை கொட்டுன்னு காட்டாட்டு வெள்ளம் அப்படியே கரை புரண்டு வாடுது. மனுஷர்லாம் அங்கே போவாதிய. ஆனால் காட்டு விலங்குகள் போனால் அது சரன்னு போயிருங்க. யானை குட்டியோட போயிருக்கலாம் காற்றை கடந்து. அதுகளுக்கு நேக்கு போக்கு தெரியும், அதுக்கு ஓதுன்னு நாம போகக்கூடாது. இப்போ ஆதரப்பள்ளியில் கொட்டுற மாதிரி தான் ஒகேனக்கல்லையும் பயங்கரமாக தண்ணி வருது. நான் வாட்டுக்கு பரிசலுக்கு போகிறேன், வேடிக்கை பார்க்க போகிறேன், பக்கத்தில் போயிடாதிய. அதுக்கப்புறம் தென்காசி பக்கத்தில் பாருங்க மழை வெஞ்சிருக்கலாம். அந்த மலைக்குள்ள எங்கிட்டு இருந்தோ வந்திருக்கியா, ஒரு 10 அடி நீளத்துக்கு ஒரு மலைப்பாம்பு வந்திருக்கு. சிரமப்பட்டு பிடிச்சிருக்காங்க. அதனால மக்கள்லாம் அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன செய்யணும், உஷாரா இருக்கணும். மக்களே, நாம பார்த்த இந்த தர்பார்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்துருச்சு இல்லையா? பார்த்து நல்லா உஷாரா இருக்க வேண்டிய இடத்துல உஷாரா இருக்கணும், கவனமா இருக்க வேண்டிய இடத்துல கவனமா இருக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அது வரைக்கும் நான் உங்ககிட்ட இருந்து இப்போ கிளம்புறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்களா, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி கடைசி. எதுக்கு தெரியுமா? நம்ம இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், அதில் ஒரு 44,000 போஸ்ட்டுக்கு மேலே இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. அதுக்கு கடைசி தேதி ஆகஸ்ட் 5. ஆமாம், மறந்துடாதீங்க. எல்லாரும் போட்டுருங்க, போடாதவெல்லாம் போட்டு வேலைக்கு போயிருங்க. ஆமாம், ரொம்ப முக்கியம். சரி, அடுத்த தர்பாரில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.